எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர். அதுல வந்து 10 வயசு சின்ன பையனுக்கு குடியரசுத் தலைவர் கையில பெரிய அவார்டு ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த 10 வயசு சின்ன பையன் ஆர்மி வீரர்களுக்கு உதவி பண்ணதுனால அவனுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க நம்ம குடியரசுத் தலைவர், இந்தியா கவர்மெண்ட். என்னங்க இதெல்லாம் பாக்குறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவங்க வழிக்குள்ள போலாம். இப்போ வந்து இடையில வந்து கலை, அறிவியல், வீரம், சமூக சேவை இந்த மாதிரி விஷயங்களுக்கு 8 வயசுல இருந்து 18 வயசு உள்ள குழந்தைகளுக்கு இந்தியா தரப்புல இருந்து குடியரசுத் தலைவர்களோட கையால எல்லாத்துக்கும் ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருதுல வந்து பெசிபிக்கா 2 பேர் ரொம்ப அதிகமா டீல் பண்ற மாதிரி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர். பெரிய வேலை பேசப்பட்டுச்சு, எல்லாரும் பார்த்திருப்போம், எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாகிஸ்தானுக்கு கொடுத்த தக்க பதிலடி, இந்தியா கிடைச்ச பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாப் மாநிலத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பார்டர் சத்ரன் வாலி அப்படிங்கிற கிராமத்துக்கு ஆர்மிக்காரங்க வந்து கேம்ப் போடுறாங்க. இது பாகிஸ்தான் பார்டர், இங்கேயும் அட்டாக் பண்ற வாய்ப்பு இருக்கு, இங்கேயும் குண்டு விழுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக அங்கேயும் கேம்ப் போடுறாங்க. கேம்ப் போடும் போதே அவங்க நினைச்ச மாதிரியே இங்கேயும் அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது. கிராம மக்கள்லாம் பயந்து போயிருக்காங்க. அந்த சுற்று வட்டத்தில் உள்ள பஞ்சாப்ல உள்ள கிராம மக்கள், அந்த இந்தியா பார்டர் உள்ள இதுல பார்டர்ல பக்கத்துல உள்ள கிராமங்கள்லாம் காலி பண்ண சொல்லி, ரொம்ப ஒரு பாதுகாப்பு இருக்க சொல்லி அறிவுறுத்தல் பண்றாங்க. இந்த அறிவுறுத்தல்லாம் எதுவுமே எடுத்துக்காம ஒரு 10 வயசு சின்ன பையன், இந்த வீரன் யாருக்கு வரும் தெரியாது, அந்த அந்த பையனுக்கு கரெக்டா 10 வயசு, இஸ்ரமன் சிங் அப்படிங்கிற 10 வயசு சின்ன பையன் வந்து அங்க வந்த ஆர்மியோட ஆபீசர்ஸ்க்கும், ஆர்மி சிப்பாய்களுக்கும், ஆர்மி சோல்ஜர்களுக்கும் போர் நடக்கும்போது 2 பக்கமும் குண்டு மழை சவுண்டு கேட்க முடியாத அளவுக்கு பயத்தோட இருக்கும்போது, அந்த பையன் மட்டும் டெய்லி சைக்கிள்ல வந்து டீ, காபி, மோரு, ஐஸும் சரி, லெசி இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு எல்லா சேவையும் பண்ணியிருக்கான் இந்த ஆபரேஷன்ஸ் முடியிற வரைக்கும். எந்த பயமும் இல்லாம ஒரு சின்ன 10 வயசு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி தைரியமா இருக்கிறது, இந்த மாதிரி தைரியமா உதவி பண்ணணும், ராணுவ வீரர்களுக்கு உதவி பண்ணணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது பெரிய வைரலா பேசப்படுது. இது வரைக்கும் இந்த நியூஸ் வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியல, வெளியில வரல. நேத்து நடந்த அந்த குடியரசுத் தலைவர் அவர் கையால கொடுத்த அந்த விருது வந்து விருதுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸே வெளியாகுது அந்த அளவுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு பப்ளிஷ் ஆகல. இந்த 10 வயசு சின்ன பையனுக்கு இவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள ஆர்மி கேம்ப்ல உள்ள ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிவில் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் கொடுக்குறாங்க. சிவில் வீரர் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் இல்லாம வெளி ஆளுங்க. அதனால சிவில் வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமும் கொடுக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இவ்வளவு குண்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, இவ்வளவு பதற்றமான சூழ்நிலை இருக்கும்போது எந்த பயமும் இல்லாம சைக்கிள்ல வந்து இவங்களுக்கு சாப்பாடு உணவுகள் கொடுக்கும்போது, காசு வாங்காம எதுவும் வாங்காம ஃப்ரீயா கொடுக்கும்போது பெரிய பாராட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பையனுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு இந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கு பெரிய இன்ஸ்பயரா இருக்கு. ஏன்னா ஒரு 10 வயசு சின்ன பையனுக்கு எந்த பயமும் இல்லாம மேல குண்டு பட்டுரும், இறந்து போயிருவோம், நம்ம பதற்றமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து வீட்டுல ஒளிஞ்சு இருக்கும்போது இந்த பையன் மட்டும் தைரியமா நம்ம நாட்டை காப்பாத்துறவங்க, நமக்கு சேஃப்டியா இருக்கவங்க, உங்களுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற எண்ணம் வந்தது பெரிய பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து யாருக்குமே வராத உணர்வு கூட சொல்ல முடியாது. ஏன்னா உணர்வுகள் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த நேரத்துல ஒரு ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது, ஒரு என்கவுண்டர் நடக்குது, ஒரு துப்பாக்கி சண்டை நடக்குது அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்குங்கிறது அந்த சூழ்நிலைக்கு போனாதான் தெரியும். என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா உயிர் பயனும் லாஸ்ட்ல வரும்போது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. பொழைச்சா போதுங்கிற மனநிலை வரும். இந்த பையனுக்கு இதெல்லாம் தாண்டி அங்க உள்ள சிப்பாய்களுக்கு, அங்க உள்ள சோல்ஜர்களுக்கு நம்ம இப்போ உணவு தட்டுப்பாடு வந்துடக்கூடாது, நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும், நம்மளால முடிஞ்ச உதவியை நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிள்லயே வந்து இந்த விஷயம் பண்ணது, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தது, டீ, காபி, மோரு, ஐஸு எல்லாமே கொடுத்தது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். இந்த விஷயத்த பாராட்டி தான் அவனுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க திரு குடியரசுத் தலைவர் கையால. இது வந்து இதை தவிர்த்து கோயம்புத்தூர்லயும் இந்த கரண்ட் அடிச்ச ஒரு மாணவனை காப்பாத்த போய் ஒரு சின்ன பொண்ணு இறந்து போனதுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க கோவை மாநகரத்துல இருந்து. இந்த பொண்ணு அங்கேயே கரண்ட் அடிச்சு இறந்து போனால அர்ச்சனாங்கிற அவங்க அம்மாவுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, ஒரு சின்ன வயசுல எவ்வளவு மெச்சூர்டா, எவ்வளவு ஒரு சமூக சேவையா, பொறுப்பா அப்படி இருக்காங்க பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்துருக்காங்கிறது இதுல உங்களுக்கு தெரியுது. இங்க வந்து சமூக சேவை, கலை, வீரம், அறிவியல் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் 8 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு இந்த அவார்டு, பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்க. இதுல வந்து இந்த பையன் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பேராகி போச்சு இந்த பையனுக்கு, இந்த உதவி பண்ணதுக்கு. அவன்கிட்ட கேட்டதுக்கு பேட்டி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நீ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து அவார்டுக்காக நினைச்சு நான் பண்ணல. நான் அதாவது இங்க நம்ம நாட்டு மக்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச உதவி பண்ணணும்னு நினைச்சு பார்த்தேன், பண்ணணும்னு நினைச்சேன். அதனால எனக்கு எந்த பயமே இல்லை. அதனாலதான் நான் இறங்கி இந்த விஷயத்த பண்ணேன். அதனால எதுக்குமே எனக்கு அவார்டு கொடுத்தது ஒரு பக்கம் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதுல மொத்தம் இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல மொத்தம் 20 பசங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 20 பசங்களை இந்த 2 பசங்க இருக்குல்ல டாப் ஹை லெவல் ஆகி போச்சு. ஒன்னு ஆபரேஷன் சிந்தூருக்கு ஹெல்ப் பண்ணவங்க, 2வது கரண்ட் அடிச்ச பையனை
அந்த குழந்தை போய் காப்பாத்துனது, குழந்தை இறந்து போனது. இதான் ரொம்ப வைரலா பேசப்படுது. இதை பத்தி நீ என்ன கேட்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.